ஆழத்தை எடுத்துட்டோம். பாருங்க மக்களே, எப்படி தோண்டி வச்சுக்கான்னு பாருங்க. இது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி. இது நீங்க பாருங்க, இது மாதிரியான நூற்றுக்கணக்கான குவாரிகள் இந்த பகுதியில் இருக்கு, முழுவதும் இருக்கு. இந்த பகுதியில் நம்ம போய் பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனோம்னா எல்லா கிராம மக்களுமே சொல்றது என்னன்னா, இதில் வெடி வச்சு இதை எடுக்கும்போது, அந்த வெடிக்கும் போது எல்லா வீட்டோட சுவர்கள்லையுமே விரிசல் இருக்கு. அந்த அதிர்வு டெய்லி கேட்குது. காற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுவதும் தூசி, இந்த பாறைகளோட தூசியாக இருக்கு. தண்ணியில் கலந்துருக்குது, காற்றுல கலந்துருச்சு. இந்த அரசாங்கம் இப்போ புதுசாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. புதுசாக இந்த ஆண்டில் கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. சில பேர் நீதிமன்றம் போகிறாங்க, சில மக்கள் போராடுறாங்க அங்கங்கே. இது உண்மையிலேயே அரசாங்கம் தானா? ஏண்டா இப்படி ஒரு பூமி தாயோட மாற கிழிச்சது மாதிரி, வயிற்ற கிழிச்சது மாதிரி இப்படி கிழிச்சு அள்ளியிருக்கீங்களே, எங்கே தாண்டா கொண்டு போக போகிறீங்க? என்னதான் செய்ய போகிறீங்க? இது யார் உண்மையிலேயே இந்த நாட்டு மக்களோட, தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களோட தேவைக்கானதுக்கு மட்டும்தான் நீங்கள் அள்ளிருக்கீங்களா? இதுதான் நீங்கள் நாட்டை இந்த 60 வருஷமா பார்த்துக்கிட்ட லட்சணமா? உங்களோட முன்னேற்றம் தெரியல? முன்னேற்றம் தெரியுதா இல்லையா? இதெல்லாம் இந்த பகுதியை செழிப்பமா விவசாயம் செழிச்சு இருந்த பகுதி, விளைச்சல் நல்லா இருக்கிற பகுதி. இந்த பகுதி முழுவதுமே இன்னைக்கு யாருமே விவசாயம் பண்ண முடியல, ஊர்ல தங்க முடியல. இது விவசாயம் யாராலையுமே பண்ண முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. அவன் நிலத்தை விற்க, சில பேர் அவனோட கஷ்டத்துக்காக இந்த குவாரிக்காரங்கிட்ட இடத்த விற்கிறான். சில பேர்கிட்ட நீ புடுங்கிக்கிற, வேற வழியே இல்லாம சுத்தி வாங்கிட்டு எல்லாரையும் வற்புறுத்தி அழுத்தத்துக்கு உள்ளாக்கி எல்லா இடத்தையும் வாங்கி இப்ப எல்லா பேரும் இடத்த வித்துட்டு வெளியூர் கிளம்பிட்டான். சென்னையில இருக்கிறான், கோயம்புத்தூர்ல இருக்கிறான், மதுரையில இருக்கிறான். எவனும் உள்ளூர்ல வாழல. இந்த பகுதி முழுவதுமே செயற்கையான நீ ஒரு இடப்பெயர்வுக்கு ஆளாக்கியிருக்க. நான் இந்த தொகுதிக்குள்ளார கால் வச்சதுல இருந்து சொல்றேன், திருச்சுழி தொகுதி முழுவதுமே ஒரு செயற்கையான இடப்பெயர்வுக்கு இந்த மக்கள் தள்ளப்படுறாங்க. ஒண்ணு, இந்த தொகுதி முழுவதுமே கருவேல மரங்கள் இருக்கு. ஏன்னா தண்ணி வரத்து, தண்ணி எல்லாமே வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் நடக்கல, நிலையூர் கம்பிக்குடி கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படலை. இப்படி அரசாங்கங்கள் சொன்ன எந்த திட்டம் நிறைவேற்றப்படாம நீர்வரத்து எல்லா கால்வாயும் அழிச்சிட்டான், கிருதுமால் நதியை அழிச்சிட்டான். எல்லாமே அழிஞ்சதுனால ஒண்ணு விவசாயமே இல்லாம வெறும் கருவ மண்டி போய் கிடக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி குவாரிகள் முழுவதும் குவாரிகள் போட்டு எல்லா இடப்பெயர்வு. இப்ப இந்த விவசாயத்தை இவன் வளர்த்து விடாம மக்கள் விவசாயத்துக்கு விவசாயத்துல இருந்து ஏதாவது செழிப்பமாயிருவான், அவனுக்கு தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்துருவான் அப்படின்ற பயத்திலேயே எந்த நீர் ஆதாரங்களையுமே இவன் பாதுகாக்கல. காரணம் என்ன? விவசாயம் நல்லா இருந்தா இங்கே இருந்துருவான். இங்கே இருந்துட்டானா இந்த ஊரை விட்டு வெளியில போக மாட்டான். இந்த ஊரை விட்டு வெளியில போலனா இப்படி கல்லுக்கு மண்ணுக்கு கீழே இருக்கிற இந்த மாதிரியான கல்லை உடைச்சு குவாரி நடத்தி இவன் எடுத்து சம்பாதிக்க முடியாது. பணம் தின்னீங்களாடா நீங்க எல்லாம்? விட்டா பணத்தை மனுஷனை கூட கொண்டு தின்றுவீங்க போல இருக்கடா. இப்படி மண்ணை தோண்டி வச்சிருக்கீங்களே. மேற்கு தொடர்ச்சி மலையை பக்கம் பார்த்தா மலைகளை புல்லா உடைக்கிறான், உடைச்சு எல்லாத்தையும் தரமட்டமாக்குறான். விருதுநகர் மாவட்டத்தை பார்த்தா உள்ளுக்குள்ளார பூமியை குடைஞ்சி இப்படி ஆக்கி வச்சிருக்கிறான். என்னடா பண்ண போறீங்க? மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியான இடமா அது? இப்படி பண்ணீங்கன்னா, இப்ப ஒரு ஏரியாவில் ஒரு ஊருக்கு ஒரு குவாரி இருந்தா போறோம், தொடர்ச்சியா குவாரிங்க, தொடர்ச்சியா இதுக்கு அடுத்து குவாரி. இதுல எப்படி மனிதன் வாழ முடியும்? மனிதன் வாழ்ற பகுதியா அது? மனிதனால வாழ முடியுமா? மனிதனால எப்படி இந்த இடத்துல வாழ முடியும்? காத்து போச்சு, தண்ணி போச்சு. ஆனா இந்த மக்கள் தயவு செஞ்சு சிந்திங்க. திருச்சுழி வாழ் மக்கள், விருதுநகர் மாவட்ட மக்கள்லாம் இந்த அருப்புக்கோட்டை வரைக்கும் குவாரி தான். இந்த குவாரி பிரச்சனை இந்த பகுதியில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த குவாரியை பார்த்த எவனும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடக்கூடாது. திமுகவுக்கு அதிமுகவுக்கு இதை பார்த்த ஒருத்தனாவது ஓட்டு போடுவீங்களா? விஜய் கட்சிக்காரன், இந்த தாவேக்காரனுக்கு இந்த பாறைனா என்ன, குவாரினா என்ன, விவசாயம்னா என்ன ஏதாவது தெரியுமா? அவனுக்கு ஓட்டு இந்த 3 கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நாசமா தான் போவீங்க. எல்லா பேரும் நாசமா தான் போவீங்க. எவனும் வாழ முடியாது, எவனும் உருப்படியா வாழ முடியாது. நாசமா தான் போவீங்க. இந்த பூமியை அழிச்சு அவங்க தின்னு விட்டு அவன் எங்கேயாவது போய் மூட்டையை சேர்த்து அவன் குடும்பம் மட்டும் கொடி கட்டி பறக்கும். இங்க போட்டிருக்க குவாரி ஓனர் எவனாவது ஒருத்தன் இங்க வீடு கட்டி வாழ முடியுமா? இந்த ஊரு பக்கம் குவாரி போட்டிருக்க எவனாவது ஒருத்தன் இந்த ஊர்ல வீடு கட்டி வாழ சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல வாழ மாட்டான். ஏன்? அவனால இங்க வாழ முடியாது. அவனுக்கு தெரியும் காத்துலாம் நஞ்சாயிடுச்சு, வெறும் பாறை தூசி தான்.
நுரையீரலாம் கெட்டு போயிடும், வாழ முடியாது. நல்ல உடல்நிலையோட இந்த பகுதியில் வாழ முடியாது, வாழ மாட்டான். எல்லா பேரும் நகரங்களில் குடியேறிட்டான். ஆனா குவாரி மட்டும் இங்க இருக்கும். 4 பேருக்கு இங்க இருக்கிற 4 பேர் வேற வழி எல்லாம் இங்க வந்து லாரி ஓட்டிக்கிட்டு இந்த குவாரியில வேலை பார்த்துட்டு கூலியா இருக்கான். சொந்த நிலம் வச்சிருந்தவன் இந்த பகுதியில, சொந்த நிலம் வச்சு விவசாயம் பண்ணி தற்சார்பு வாழ்க்கையோட வாழ்ந்துகிட்டு இருந்தவன்லாம் இன்னைக்கு இந்த குவாரிங்கள்னால இந்த குவாரியில வந்து கூலிக்கு வேலை பார்க்கறான். கூலிக்கு வெளியூர்ல இருந்து வந்த முதலாளிகள் எல்லா பேரும் இங்க குவாரி நடத்தி கோடி கோடியா சம்பாதிக்கிறான். இந்த தங்கம் தென்னரசு அண்ணன் தங்கம் தென்னரசா இருக்கலாம், இந்த ராஜவர்மனா இருக்கலாம், அதிமுக திமுக எடப்பாடியா இருக்கலாம், ஸ்டாலினா இருக்கலாம், எல்லாருக்கும் கமிஷன் போதுங்க இந்த குவாரிகள்ல இருந்து. ஒரு அதிமுக காரன் ஒரு திமுக காரன் இந்த குவாரியை நான் தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தான்? கிளை செயலாளர் இருக்கிறான், ஒன்றிய செயலாளர் இருக்கிறான், மாவட்ட செயலாளர் எல்லாருமே இருக்கான். 2 கட்சியிலுமே மந்திரி கூட கைகுலுக்கி இருக்கிற எல்லா பேரும் இருக்கான். இதே ஊர்க்காரன் இருக்கான். எவனாவது போறானா? அவனுக்கு கமிஷன் பெட்டி பெட்டியா வந்துருதுங்க, பெட்டி பெட்டியா வந்துருது. பொதுமக்களே தயவு செஞ்சு சிந்திங்க, தயவு செஞ்சு சிந்திங்க. இந்த நாடு வந்து இந்த நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா நாசமா தான் போவீங்க. வாழ்றதுக்கு இடம் இல்லாம எங்கேயுமே போக முடியாது. நம்ம ஹாஸ்பிட்டல் நுரையீரல் போச்சு, கிட்னி போச்சு, கல்லு வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் தான் தெரியணும். வெறும் மருத்துவமனையில் ஒவ்வொரு மருத்துவமனையா தெரியணும். அந்த மருத்துவமனையிலும் ஒன்றும் இருக்காது. இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது போய் கூலியா போய் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கும் பாத்ரூம் கழுவுறதுக்கும் கழிவறை சுத்தம் பண்ற வேலையும் தான் போய் பார்க்கணும். என் புள்ள படிச்சுட்டான் வெளியூர் போயிட்டான் அப்படி நீங்க மார்த்தட்டிக்கலாம். வெளியூர் போய் என்ன பண்ண போற? திரும்ப வர்றதுக்கு நிலம் வேணும். நீ உலகத்துல எங்க வேணாலும் போய் குடியேறலாம், வேலைக்கு எங்க வேணாலும் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கலாம். திரும்ப வந்து நீ குடியேறதுக்கோ உனக்குன்னு ஒரு நிலம் வேணாமா? இந்த தமிழர் நிலம் தமிழர்கள் கையில இல்ல. தமிழர்கள் நிலம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலமும் இந்த மாதிரி கல் குவாரிகளும் சிமெண்ட் ஃபேக்டரிகளும் நச்சு ஃபேக்டரி, இதை சுத்தி சிமெண்ட் ஃபேக்டரி ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி சுண்ணாம்பு அல்றதுக்கு இதே மாதிரி தோண்டி வச்சிருக்கான். சுத்தி இந்த விருதுநகர் திருச்சுழியை சுத்தி இதாங்க நடக்குது. இது வெளி உலகத்துக்கு தெரியுதா தெரியலையா? நீதிமன்றங்களுக்கு போகுதா போகலையா என்னன்னே தெரியல. எப்படி ஒரு மாவட்டத்துல ஒரு தொகுதியில நூற்றுக்கணக்கான குவாரிகளை அடுத்தடுத்து ஒரு 50 மீட்டர் கூட இடைவெளி இல்லாம அடுத்தடுத்து எப்படி கொடுக்குறான்? எப்படி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைக்குது? மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எப்படி உனக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறான்? ஒண்ணுமே புரியல. மக்களே தயவு செஞ்சு சிந்திங்க. திருச்சுழி வாழ் மக்களே, விருதுநகர் மாவட்ட வாழ் மக்களே, ஒட்டுமொத்த தமிழ்நாடு வாழ் மக்களே, நீங்க இவங்களை இந்த கட்சிகளை ஆதரிச்சீங்கன்னா ஒரு பக்கம் மக்கள் அழிக்கிறவங்க, இன்னொரு பக்கம் மக்களை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம், ஒரு ஜாம்பி கூட்டம். இவங்க கையில இவங்களுக்கு போய் நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் அதிமுக திமுகவுக்கு போட்டீங்கன்னா இந்த தவறுகளை எல்லாம் நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் நீ குடைஞ்ச குவாரியையும் நீ உடைச்ச மலையையும் நான் அங்கீகரிக்கிறேன், நீ ஆத்து மண்ணில் அள்ளி ஆற காலி பண்ணிட்டு அதை நான் அங்கீகரிக்கிறேன்னு அர்த்தம். தற்கொலைக்கு போய் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இதை விட பெருசா அவன் பண்ணுவான். என்ன பண்றதுனே தெரியாது. குரங்கு கையில மாட்டின பூமாலை மாதிரி நாடு செதஞ்சு போகும். தயவு செஞ்சு சிந்திச்சு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல வாக்களிங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அண்ணன் செந்தமிழன் சீமானோ ஏற்கலப்பை சின்னமோ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த பகுதிகளிலே அத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம். நாங்க இந்த நாம் தமிழர் கட்சி அத்தனை போராட்டம் பண்ணி சில குவாரிகளை மூடி இருக்கோம், சில குவாரிகள் புதுசா வரவிடாம தடுத்திருக்கிறோம், சாராய ஃபேக்டரி வரவிடாம தடுத்திருக்கிறோம். எல்லாமே இது வரைக்கும் எங்களால் நடந்திருக்கு. ஆட்சி அதிகாரம் இல்லாமலே இதெல்லாம் நாங்க செய்யறோம். ஆட்சி அதிகாரத்தை கையில கொடுத்தீங்கன்னா உறுதியா இயற்கையை பால்படுத்தாம எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பூமி எப்படி ஏதுவான ஒரு இடமா இருக்குமோ அந்த மாதிரி மாத்தி இந்த பூமியை மாத்தி எல்லாரும் சந்தோஷமா தற்சார்போட வாழ்ற சூழ்நிலையை நாங்க உருவாக்குவோம் சொல்றேன். நாம் தமிழர் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க.